ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான்ப்பா ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த பொருள் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா பாக்ஸு, வாங்க பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. எந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, என் பையன், அதுவும் அவனுக்கு தான் இது கண்டிப்பாக நான் வாங்கினது. அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது எடுக்க சொல்லி ஓரளவுக்கு எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பைப்பு, அது செட் பண்ணுற ஹேண்டில், ஹோல்டராக இது நிறைய ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே தேவையில்லையா? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஒரு பாருங்க, இது வந்து சின்ன பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, பெரிய பைப் இருக்கு. இது கையில ஃபிட் பண்றதுக்கு. ஆமா, கையில தான். அப்படியே வந்து இந்த ஹோல்ஸ்ல வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும் போல இருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்ல. இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன்ப்பா உங்களுக்கு. இது என்னன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு எனக்கே தெரியல. சரி, ஓப்பன் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்கு, ஷூ ஸ்டாண்டு தான். இந்த பையன் வந்து நிறைய ஷூவை வாங்கி கண்ணா பின்னான்னு வந்து எடுத்துன்னு வந்து விடுவான். ஏன்னா வெளியிலயும் விட முடியாது, அப்பப்போ வந்து வாசல்ல தண்ணியிலையும் பாதி ஷூ விட்டு வச்சிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்பவுமே ரெகுலராக வெளியே போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஆஃபீஸ் யூஸ்க்கும் வாங்கி வச்சிருக்கான். அது வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்து விடுறான். ஆனால் வீட்டில் கண்ட இடத்துல விடுறான்னா அவனால எனக்கு பெரிய பிரச்சனை தான் வருது. அது என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அங்கங்கே கலைச்சி போட்டு ஷூ வேற, இவங்க வந்து ஷூ மேலே தான் போய் படுத்துக்கிறாங்க. ஐடியும் சோட்டுவோம். அதனால வந்து இது எப்படிதான் சரி பண்ணாங்க, பெரிய கலவரமாவே லட்சுமியும் வீட்டை பெருக்க மாட்டேங்கிட்டா. இந்த மாதிரி இருந்தா நான் வீட்டை கிளீனே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ போட்டு ஆர்டர் போட்டு இதை வாங்கியிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே தான் இதை செட் பண்ண வைக்கலாம். அப்புறம் மீஷோல வந்து தேடும் போது இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸா இருந்தது. சரி வாங்கி பார்க்கலாம் எப்படி ஒர்த்தா இல்லையா. நிறைய பேர் வாங்கி நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த ரேக் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க அதை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆமா, அப்படிதான். ஓகே தானே? ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுலாம். கீழே இதுதான் ஸ்டாண்ட், இது வச்சுலாம் ஃபர்ஸ்ட் கீழே. ஆனால் இங்கே நிறைய வந்திருக்கு. அதுதான் இப்போ எனக்கு 2 சைடு வரும்ல, 4 சைடு, இப்படி 2 சைடு. இது ஹைட் ஓகே. ஓ, இந்த குறுக்க வேற இப்படி வைக்கிறதுக்கா? ஆமா. அப்போ இதை ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிக்கணும். பறக்குது குச்சியெல்லாம். ஃபர்ஸ்ட் தப்பு, ராங். இப்படி ஆரம்பிக்க கூடாது. இங்கே தான் சொருவி ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு பில்லர் கொடுக்கணும். அப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். சின்னது அது. சின்னது வந்து இந்த குறுக்க செப்பலுக்கு வந்து இது பண்றதானே. அது என்னதுன்னு தெரியலையே. ஒரு வாட்டி போட்டோ பார்த்துட்டு வரலாம். போட்டோ கரெக்ட். எதுவுமே பார்க்கணும். இரு, இப்போ நான் உருவாக்க போறேன். ஆஹா, பிச்சா இல்லையே, போலையே. அப்போ இந்த ஹோல்ஸ் கிடையாதோ? போகணுமே, அது இப்படிதான் நிக்க வைக்கணும். அழுத்தி பண்ணணும். ஆமா, ஓகே. டைட்டா பண்ணு. இது மாதிரி வந்து 4 லேயர் வரும். ஆமா, இந்த பெரிய சின்ன கம்பி தான் அடுக்கடுக்கா உங்களுக்கு ஸ்டெப் தூக்கிறதுக்குப்பா. இந்த பெரிய கம்பி வந்து கீழே வந்து ஷூ வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மாத்தி செஞ்சுட்டு நான். தூக்கிறதுக்கு கூட ஹோல்ஸ் இல்லையே. தூக்கிறதுக்கு ஏன் ஹோல்ஸ் இல்ல? ஓகே, புரிஞ்சிச்சா? இல்ல, அது ஃபர்ஸ்ட் செட் பண்ணு ஃபுல்லா. ஆமா, சோட்டே நீ என்ன செட் பண்ற மாதிரி வந்து பாக்குற. அப்போதான் இந்த பாக்ஸ் வந்ததுல இருந்தே அவங்க விடல. அதை ஓபன் பண்ணியே பார்க்கணும். பாதியை வந்து பாருங்க எப்படி இது பண்ணி விட்டாங்கன்னு. இது என்னப்பா, இந்த ஷூ ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது அப்பாருக்கு சொல்ல பண்ணிருக்கணும். நீங்க அவர் தான் ஸ்ட்ராங்கா பண்ணுவாரு. நீ முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, பாதி வந்து நான் பண்றேன். ஆமா, டைட்டா பண்ண அப்பதான் கரெக்டா இருக்கும். அது வந்துச்சு பாரு. ரெண்டாவது அளவுக்கு இவ்வளவு வலுவை பத்தலையோ, இன்னும் வலு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது சரி, இப்படி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பிக் பாஸ்ல கொடுக்குற டாஸ்க் மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமான டாஸ்க். மொத்தமே சொருகவே இல்லை, சும்மா ஒட்டி வச்சிருந்தியா? இப்படி தூக்குற மாதிரியே வந்துச்சு. அது அந்த மூவில இதுதான் நைட்டு கடந்து நைட் ஃபுல்லா கடந்து ஒட்டிட்டு கடந்து தூக்கி போடுவாங்க. அப்படிதான் இருக்குது. காமி நான் ஃபிட் பண்ணி தரேன். அந்த பக்கம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று இது வந்து ஹைட்டு தூக்குறதுக்கு இப்படி
கொஞ்சம் டைட்னஸ் கேக்குது கரெக்டா. ஆமா, நல்லா அழுத்தி இப்படி உள்ள சொருகணும் இல்ல. நான் அதுக்குள்ளே இன்னும் நான் செட் பண்ணி வைக்கிறேன். நீ இந்த சைடு செட். இந்த பக்கம் பண்ணா அந்த பக்கம் வந்துடுது. கரெக்டா ஹோல்ஸ்ல வச்சு இப்படி அமுக்கணும் போல இருக்கு. அவனே செட் பண்ணி கொடுத்துருந்தாலே நல்லா. சரி, பெரிய பாக்ஸ் வரும் போல இருக்க. அதான் 4 லேயர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செட் பண்ணிட்டா நான் கரெக்டாக இருக்குது. இந்தா இப்போ நான் டைட்டாக பண்ணிட்டேன். 2 பக்கமும் நல்லா டைட்டாக கரெக்டாக பண்ணணும். நீலாம் அது தனியாக பண்ணுற, அப்புறம் எப்படி அது செட் ஆகும்? அதுக்கு மேலே வைக்கிற ஸ்டாண்டு. ரெண்டாவது அது அடியா அது தூக்கி இது மேலே உட்கார வைக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி அது 4 வை, குட்டியை 4 வை, அப்பதான் வந்து இது பண்ண முடியும். அது மேலே வைக்கலாம். குட்டியை வந்து 4 இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து 3 லேயர் செட் பண்ணோம். நாங்கள் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபைனலி நீண்ட நேரம் கொஞ்சம் நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணியாச்சு. ஆனால் செட் பண்ணுறதுக்கு ஜாலியாக தான் இருந்தது. ஒரு கேம் டாஸ்க் மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணுறது. ஆனால் சுஷ்மி கொஞ்சம் பழி வாங்கிட்டாப்பா. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா இருக்க சொல்ல செய்யணும். அவரு தான் நல்லா வச்சு இப்படி தட்டணும். இதெல்லாம் உள்ள அந்த ஹோல்ஸ்ல போய் இது ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி இருந்தால் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிது, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா 1 2 3 4 இப்படிதான் பார்க்கணும். கொஞ்சம் விறுவிறுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் ஆனா செம்ம குவாலிட்டியா இருக்கு, திக்கா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நம்ம இத ஒரு பிளேஸ்ல வச்சு ஷூஸ் எல்லாம் அடிக்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, ரெண்டு ரேக் எனக்கு, 2 ரேக் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இல்லனா பிரச்சனையாகும் சொல்லிட்டேன். பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அப்ப எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? எனக்கு அப்பா ஒரு ரேக். மா எல்லாமே அடிக்கிட்டியா? ஆமாடி, அதுக்கு அப்போ அந்த பையன் ஷூக்கு இடம் பார்த்தல. இங்கே பாரு, ஒரு ஷூவை இங்கே ஒரு ஷூ இங்கே வச்சு. அந்த பையன் அவ்வளோ பெருசா அந்த ஷூ வாங்கி வச்சிருக்கு. ஷூ நான் போய் அப்படிதான் வரும். அதுதான் நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் நியூ என்னோட ஸ்லிப்பர்ஸ் அடிக்கி வை. ஐயோ இத பாத்து பிராண்ட் வணங்கி வை. அவ்வளவுதான் உங்களுக்கு செருப்புனா வணங்கி வைக்கணும். மத்தவங்க செப்பல்லாம் தூக்கி போடுவாரு. இப்பதான் வாங்கி ஒரு 8 hours தான் ஆகுது. 8 hours ஜூடியோல இருந்து வாங்கினேன். இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிட்ட காமி. கலர் அப்படியே வந்து பீச் இந்த மாதிரி தான்ப்பா வாங்குவா. ஃபிளாட்டா இந்த மாதிரி. அதுவே இன்னும் ஆமா, எனக்கு ஹீல் போட பிடிக்காது. அதனால வந்து ஃபிளாட்டா வந்து இப்படி தான் வாங்குவேன். எப்படி இருக்குன்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. Black இருந்தது, எப்பயுமே Black ஆண்டி இதை எடுத்துட்டேன். அதனால அதுக்கு பிடிக்கல. பேபி பிங்க் இது பாருங்க. இந்த செப்பல் கூட அது ஒன்று பிஞ்சிச்சுமா, அப்படி தைக்கணும். அப்படி வச்சு நல்லா நிறைய ஸ்லிப்பர்ஸ் வாங்கிடுவேன். இப்படிதான் வாங்கிடுவாங்க, அங்கங்க போட்டு வைப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒரு ரேக் வாங்கினா கரெக்டா தான் இருக்கும். அப்பதான் கரெக்டா எடுக்க முடியல. நசுங்க மேல போனா போடணும் உங்களுக்கு. அது சும்மா இடம் நான் இப்போ இதை பாருங்க. அவர் செப்பலும் என் செப்பலும் புதுசு தான் வச்சேன். வெளியே மீதி ரேக்ல இருக்கு. எங்களுக்கு பாவப்பட்டு அந்த ஒரு ரேக்கு. இதை தூக்கி போடு. ஷூலாம் வீட்டில் வச்சு அந்த ரசக்கருப்பரை வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். ஷூக்குள்ள போட்டு அப்படியே வாசனையா இருக்கும்ல. இல்லைன்னா யார் வீட்டில் உட்காருவா? அது காலுக்குள்ள போடுவோமே. காலுக்குள்ள இல்ல அப்புறம் சாக்ஸ் போட்டு எடுத்து திரும்ப வச்சிடணும். வந்து திரும்ப ஷூ கழட்டி வைக்க சொல்ல. இந்த மாதிரி வேற எங்கன்னா போட்டு அது உள்ளேயே போய் போடுற. ஆமா, அப்படிதான் உள்ள இருந்தாலும் அந்த வாசனையா இருக்கும். அப்பதான் ஷூ உடைய இது தெரியாது. இது எப்பவுமே போட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன்னா ஷூலாம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஷூலாம் வீட்டுல வைக்கிறது. அதனால இப்படி போட்டாதான் நம்ம இருக்க முடியும். நம்மளே தேடிட்டு இருப்போம் எங்கடா எந்த ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் நுணுக்குறாதாட்டி 2 3 இதுக்கு போடுறது. அதை நுணுக்கிட்டு போவோம். அதுதான் இந்த ஷூ ஸ்டாண்ட் இதுதான்ப்பா வாங்கினது. நல்லாவே வந்திருக்கு. என்ன கொஞ்சம் இவங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த பிரைஸ்க்கு. உங்களுக்கும் இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரொவைட் சொல்லவே இல்லையே.
பிரைஸ் வந்து 283. 283 இது price. அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால டிஸ்கவுண்ட் வந்தது. 300 சம்திங் இருந்தது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால 283 மாறிச்சு. அப்போ கேஷ் ஆன் டெலிவரினா கொஞ்சம் அதே காசு தான் வரும் அப்படி இல்ல? ஆமா, கேஷ் ஆன் டெலிவரினா அதே காசு தான் வரும். இந்த இடத்துல இது செட் ஆயிடுச்சு பாயா. மிஷின் பக்கத்துலயே வந்து இந்த ஷூ ரேக் வச்சிருக்காங்க. அழகா அப்படி உள்ள தள்ளனா அது செட் ஆயிடும். ஓகே गाइस, அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சினா லைக். ஒரு வழியா இன்னைக்கு அந்த பையனுக்காக எல்லாம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சுஷ்மி வந்து நான் வீட்டை க்ளீன் பண்ணவே மாட்டான், அவன் அங்கங்க அவன் அதுக்கு மேல வருவானா அங்க பேக் வச்சிடுவான், அவன் ஆபீஸ் பேக் அங்க வச்சிடுவான், ஷூவை கட்டி போட்டுருவான், சாக்ஸ் அதை இங்க தூக்கி போட்டுருவான். அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அதனால சுஷ்மி இப்ப வழி பண்ணிருக்கு. இதுல விடலனால அவருக்கு இனிமேல் அடியான் எல்லாம் ஷூவை வந்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இனிமேல் அவன் எப்படி ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அவன் எழுந்த பிறகுதான் தெரியும். படுத்துட்டு இருக்கான். இதுதான் ஷூ ரேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, ப்ரொவைட் பண்றோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பை.